Hi, hello, namaste and welcome back to SHIV TECHNO channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Google Meet இந்த அப்ளிகேஷன்ல நம்ம எப்படி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது அப்படினு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஆன்லைன் கிளாसेस எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிகாஸ் எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். தென் ரொம்ப வேலை இந்த மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு நீங்க ஒரே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல் மட்டும் தான் நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். அது நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே அட்டெண்டன்ஸ் எடுத்துரும். அதாவது செக் இன் டைம், அவுட் டைம், மீட்டிங் எவ்வளவு டைம்ஸ், அதாவது டியூரேஷன் எவ்வளவு ஓடி இருக்குன்னு பார்ப்போம். யார் யார் எந்தெந்த டைமிங்ல வந்திருக்கா இதெல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல்ல அதுவா வந்து ஆட்டோ ஜெனரேட்டடா வந்துடும். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றது தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். நமக்கு ஈஸியா வந்து அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸுக்கு தான். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சீக்கிரமா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ கூகுள் மீட்ல எப்படி அட்டெண்டன்ஸ் பார்க்குறோம்னு சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ரிமைண்டரா கூகுள் மீட்ல எப்படி வந்து ஒரு மீட்டிங் ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பார்ல கூகுள் மீட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு கொண்டு போயிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 செவரல் ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்து லிங்க் கிரியேட் பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மீட்டிங் ஹோஸ்ட் பண்றது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மீட்டிங், உடனே அப்படியே மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றது. தேர்டு வந்து ஷெட்யூல், நம்ம கூகுள் கேலண்டர் மூலமா ஷெட்யூல் பண்ணிக்கலாம் மீட்டிங்கை. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் மீட்டிங் இது மூலமே ஹோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மீட்டிங்குள்ள வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு காமிக்கும். இப்போ வந்து நான் மட்டும்தான் இருக்கிறனால இங்கே 1 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும்னா சிம்பிளா பார்த்துக்கலாம். இப்போ கீழே வந்து இந்த 3 ஐகான்ஸ் இருக்குல்ல, இது கூட சேர்ந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கலர்ல டிக் மார்க் இருந்தா அட்டெண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க இல்லை பாத்தீங்களா? ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் நியூ டேப் கிளிக் பண்ணிட்டு கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டோடனே அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுதான். நீங்க வந்து இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் சொல்லிட்டு நேம் இருக்கு. கீழே வந்து ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 5க்கு 4.5 ரேட்டிங் இருக்கு. ஸோ வந்து இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்குல்ல, இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்க வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐகான் வந்து ஆட் ஆயிரும். இதை இன்டோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இந்த கூகுள் மீட் அட்டெண்டன்ஸோட எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் ஃப்ரம் குரோம் இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்ம பேக் டு த மீட்டிங் போயிடும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் இன்னும் எனக்கு இந்த சிம்பிள் வரல. அதுக்கு என்ன காரணம்னா நீங்க வந்து இந்த ரீலோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ரீலோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இது காமிக்கும். ஸோ பண்ணிக்கலாம். ரீலோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷனோடது. இங்க வந்து அதோட கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன்னொன்னா வாசிச்சு பார்த்துக்கலாம். இந்த ஆரோ மார்க் மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்க வந்து இந்த க்ளோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கிட்டு ஜாயின் நவ் மீட்டிங் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் மீட்டிங் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து திரும்ப காமிக்கும். நீங்க வேணும்னா ரீட் பண்ணிக்கலாம், இல்லை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து இந்த டேப் வந்துருக்கு பாத்தீங்களா, இந்த டேப்ல வந்து இந்த டைம் காமிக்கும், தென் டியூரேஷன் காமிக்கும். டியூரேஷன்னா இந்த மீட்டிங் வந்து எவ்வளவு நேரமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி இந்த கிரீன் கலர்ல டிக் அந்த ஐகான் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்காக நான் வந்து 2 அக்கௌண்ட்ல இருந்து லாகின் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்காக நான் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அக்கௌண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு சைன்இன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த ஷோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஐகான் மூலமா வந்து நீங்க வந்து எவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா, அது வந்து இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இது மூலமாவும் நீங்க வந்து பாத்துக்கலாம். அதாவது எத்தனை மெம்பர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மெம்பர் 1, இது வந்து மெம்பர் 2 இருக்கா. இங்க வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 out of 2, அதாவது 2 பார்ட்டிசிபென்ட்ஸ். இங்க வந்து
உங்களோட நேம் வராது. ஏன்னா நீங்கள் தானே ஹோஸ்ட் நேம் வந்து வராது. யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்களோட நேம் மட்டும்தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்களா டியூரேஷன் 4 minutes அப்படின்னு காமிக்குதுல, இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகி 4 minutes ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நமக்கு ஒரு ரிமைண்டர் கொடுக்குது. இப்போ இந்த கிரீன் கலர் பட்டன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். இந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸே இருக்காது. இதை திரும்ப நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப ஓப்பன் ஆயிரும். இங்கே வந்து செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸல் ஃபைல், அதாவது சிஎஸ்வி ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட ஃபைல் ஃபார்மேட் வந்து சிஎஸ்வி. ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்து டவுன்லோட் ஆயிரும். ஒன்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆன அப்புறம் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் காமிச்சிருக்குல்ல, இது வந்து அந்த மீட்டிங்கோட நேமு, பக்கத்தில் வந்து மீட்டிங்கோட டேட் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம். எந்தெந்த மெம்பர்ஸ் எல்லாம் மீட்டிங்க்கு ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட நேமு வித் அவங்களோட டைம், இன் டைம், அதாவது எந்த டைமில் அந்த மெம்பர் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கத்திலே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த செகண்ட் பர்சன் அவங்களோட நேமு எந்த டைமிங்கில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்படி தான் நம்ம வந்து கூகுள் மீட்டில் அட்டெண்டன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் பல வீடியோவில் பார்ப்போம். பை.